சட்டமன்ற உறுப்பினர், சிறுபான்மையினர் நலக்குழுவுடைய உறுப்பினர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மயிலை வேலு அவர்களே, மயிலை மறை மாவட்டத்துடைய தலைவர் ஃபாதர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களே, தமிழக துறவியர் பேரவைத் தலைவர் முனைவர் மரிய பிலோமி அவர்களே, மாநில திட்டக்குழுவினுடைய உறுப்பினர் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களே, மரியாதைக்குரிய திரு ஆரோக்கியம் அவர்களே, தமிழக துறவியர் பேரவை செயலாளர் நம்பிக்கை மேரி அவர்களே, நிர்வாக குழு உறுப்பினர் மதர் பிபிலனட் அவர்களே, பேரவையினுடைய சூழலியல் ஆர்வலர் குழு ஒருங்கிணைப்பாளர் சிஸ்டர் பவுலின் அக்னஸ் அவர்களே, ஃபாதர் பார்த்தசாரதி அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் முரளி அவர்கள், மாமன்ற உறுப்பினர் சகோதரி ரேவதி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, இந்த பசுமை பயணம் மேற்கொண்ட மாணவர் மாணவிகளே, சாந்தோ மேல்நிலைப் பள்ளியுடைய மாணவ மாணவிகளே, இயற்கை வணக்கம் பாடல்களை பாடிய மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பசுமையான வழி என்னால் தொடங்கும் என்ற இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த கன்னியாகுமரி முதல் சென்னை வரை நடைபெற்ற மிதிவண்டி பயணத்துடைய நிறைவு விழாவில் பங்கேற்பதில், உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் அனைவரும் ஆக்சிஜனை இன்டேக் பண்றோம், சுவாசிக்கின்றோம். அதுல எந்த விதமான சிரமமும் நமக்கு இல்லை, இயற்கையாகவே அது நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஆக்சிஜன் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளங்கள், மரங்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆனா ஒருவேளை எதிர்காலத்தில் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டுட்டா நம்முடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலத்துல, கோவிட் காலத்துல நாம ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக எவ்வளவு பாடுபட்டோம், எவ்வளவு டிமாண்ட் இருந்தது அப்படிங்கறத கண்கூட பார்த்தோம். அதையும் நாம நினைச்சு பார்க்கணும். இதை உணர்ந்து நாம ஒவ்வொருத்தரும் இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை வளர்க்கணும், மரங்களையும் பாதுகாக்கணும். இப்ப இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில பாத்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷன், அந்த பிரச்சனை, சுவாச பிரச்சனை இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம பாதுகாப்பான ஒரு இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்துல இன்னைக்கு பெரியவங்களை விட இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைங்க, நீங்க மிகவும் அக்கறையா இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது மட்டும் இல்லாம இந்த இனிஷியேட்டிவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க வந்திருக்கக்கூடிய வரவேற்ற குழந்தைங்க, அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஜெனரேஷனை விட நமக்கு அடுத்து வர ஜெனரேஷன் இன்னும் அலர்ட்டாகவும் இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனமாகவும் இருப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிறைய பெரியவங்க பொறுப்பு இல்லாம குப்பையை ரோட்ல தூக்கி போட்டு போயிடுவாங்க, நிறைய பேர் வாய்க்கால்ல போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா குழந்தைங்க என்னைக்குமே அந்த மாதிரி தப்ப பண்ணவே மாட்டாங்க. இப்ப நிறைய ஸ்கூல்ல ஈகோ கிளப் அப்படின்னு துவங்கி இருக்காங்க. அதுல குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்திலேயே நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க, ஆசிரியர் பெருமக்கள் கத்துக் கொடுக்கறாங்க, எஜுகேஷனையும் கத்துக் கொடுத்துறாங்க. இன்னைக்கு சுற்றுச்சூழல் பிரச்சனை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக, மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. குளோபல் வார்மிங்கால இன்னைக்கு பூமியோட வெப்பம் ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டு இருக்கு. நாம பயன்படுத்துகின்ற நிறைய பொருட்கள் இருந்து, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து, தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறுகின்ற இந்த கார்பனால தான் இன்னைக்கு பூமியுடைய வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் வழக்கத்துக்கு மாறாக கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்,
இயற்கை சீற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மிகப்பெரிய வெள்ளம் வந்துருது, மிகப்பெரிய மழை வந்துருது. சில சமயம் பாத்தீங்கன்னா வறட்சி ஏற்படுகின்றது. இப்படி கிளைமேட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் கடந்த ஆண்டுகளா அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இன்னைக்கு உலகம் பூராவும் இருக்கக்கூடிய நாடுகள்ல பல சிட்டிஸ்ல இன்னைக்கு அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது தான். அதனால இப்ப நம்ம நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இது சுற்றுச்சூழலுக்கு மற்றதை விட மிகப்பெரிய பாதுகாப்பானது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். எலக்ட்ரிசிட்டி தயாரிப்புல கூட இப்ப கிரீன் எனர்ஜிக்கு தான் நம்முடைய அரசு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. நாம இதெல்லாம் செய்யறோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வருங்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜின்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்திட்டு வருது. இந்தியாவிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க அதிக முன்னெடுப்புகளை, அதிக இனிஷியேட்டிவ்களை எடுக்கின்ற மாநிலம்னா அது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெருமையாக நான் உங்கள் முன்பு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சுற்றுச்சூழல் பாதிப்பால நம்மை சுற்றி நடக்கின்ற மாற்றங்களை நாம் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சூழலை நாம ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அது நம்ம பண்றது நமக்கு பெருமை கிடையாது, அது நம்முடைய கடமை. இன்னைக்கு சென்னையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சியால நிறைய புதிய பூங்காக்கள் ஏற்படுத்திக்கிட்டு வர்றோம். இங்க பக்கத்துல செம்மொழி பூங்காவை சில வாரங்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சாங்க. அதே மாதிரி தொல்காப்பிய பூங்கா, கிண்டி பூங்கான்னு ஒவ்வொரு பகுதிக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பூங்காக்களை புதுசா உருவாக்கிக்கிட்டு வர்றாரு. நமக்கு பசுமையான சூழல் வேணும்னா இல்ல வறட்சியான சூழல் வேணுமா அப்படிங்கிறது நாம ஒவ்வொருத்தருடைய செயல்பாட்டில் தான் இருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த அரங்கத்திற்கு வர வேண்டிய அந்த சாலைக்கு பெயரே பசுமை வழி சாலை தான். அதனால ஒட்டுமொத்த இந்த சாலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பசுமை வழியில் அழைத்து செல்ல நாம் அனைவரும் அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுவோம்னு இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, உங்களுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், மாணவிகளுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.